வணக்கம் மக்களே, வெல்கம் டு தட்டான் இயற்கை பண்ணை. நிறைய பேருக்கு ஆர்கானிக் விவசாயம், நேச்சுரல் விவசாயம் இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு சரியாக அவங்க புரிதல் இல்லைன்றது எனக்கு தெரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற மாதம் எங்களோட ஃபார்மில் கால்காணி அமைப்பு மூலமாக சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது. அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஒரு கருத்தாகவும் அவங்களோட பார்வையாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆர்கானிக் விவசாயம்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில பேருக்கு இன்னுமே அதுக்கான புரிதல் இல்லை. ஆர்கானிக் விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இடுபொருளுமே நம்ம யூரியா, பொட்டாஷியம் எதுவும் போட மாட்டாங்க, ஃபெர்டிலைசர் போட மாட்டாங்க. ஆனால் பல்லுயிர் பெருக்கத்துக்கான இந்த ஃபங்கஸை உருவாக்குற அது மாதிரியான அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கான இடுபொருளை ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு சில தரப்பினர் வித்துட்டு இருக்காங்க. அதை வாங்கி கொண்டு தான் அவங்க மண் வளத்தை பெருக்கிறதோ இல்லை அந்த செடியை வளர வைக்கிறதோ காய்ப்பை கொண்டு வரதோ பண்ணுவாங்க. ஸோ அது ஆர்கானிக் விவசாயம். சரிங்களா? எந்த ஒரு இடுபொருளுமே வெளியில் 100% வாங்காமல் அவங்கக்கிட்ட இருக்க மாட்டு சாணம், கோமியம், பல வகையான செடிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டி அந்த மாதிரி இடுபொருள்களை மட்டுமே முழுக்க சொந்த அவங்களோட ஃபார்ம்லேயே அதை தயாரித்து அவங்க கொடுக்கறது மூலமாக நேச்சுரல் ஃபார்மிங்கிறது சாத்தியப்படுது. அதுவுமே பார்த்திங்கன்னா, அது மண் வளத்தை பெருக்கிறதுக்கும் பல்லுயிர் தன்னால் அதுவே கிரியேட் ஆகி மண்ணுக்குள்ளே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் பெருகிறதுக்கும் பயன்படுது. ஆனால் ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லப்படுற அந்த பல்லுயிர்கள் எல்லாம் ஆல்ரெடி அந்த ஃபங்கஸ் எல்லாம் உருவாக்கி ஒரு தரப்பினர் அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு வித்துட்ருக்காங்க. அதை வாங்கி கொண்டு நம்ம மண்ணில் போட்டு பண்ணுறது தான் ஆர்கானிக் விவசாயம். ஸோ இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் புரிதல் வாங்க. ஆர்கானிக் விவசாயங்கிறது வேறு, நேச்சுரல் ஃபார்மிங்கிறது வேறு. நேச்சுரல் ஃபார்மிங் அங்கேயே ஒரு கட்டமைப்பு எக்கோசிஸ்டம் உருவாக்கி அங்கேயே அதுக்கு கிடைக்கிற மண்ணிலேருந்து நேரடியாக கிடைக்கிற சத்துக்கள் மூலமாக இந்த செடிகள், காய்கறிகள், பழங்கள் எதுவாக இருந்தாலும் கொண்டு வர்றது நேச்சுரல் ஃபார்மிங். சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாங்கள் சென்ற மாதம் கீரை அறுவடை செஞ்சுருந்தோம் எங்களோட ஃபார்மில். இப்போ ஒரு கீரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முழுக்க இந்த மனித சமுதாயம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, கண்ணால் என்ன பார்க்குறாங்களோ அதை தான் நல்லதுன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளுமே நீங்கள் கண்ணுக்கு அழகாக இருக்கா, நல்லா இருக்கான்றதை நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா, அது நல்ல ஒரு வழியில் விவசாயம் செய்யப்பட்டு நமக்கு விளைச்சல் நல்ல ஒரு விளைச்சலாக வந்திருக்கா, நல்ல ஒரு விளைச்சலுங்கிறது இயற்கை முறையில் அது வந்திருக்கான்றதை நீங்கள் முழுக்க அதை பார்க்கணும். அப்படி நீங்கள் அது முழுக்க இயற்கை விவசாயத்தில் தான் வந்திருக்கு, அதில் எந்த ஒரு நஞ்சுமே இல்லை, நீங்கள் வாங்கின இடம் 100% ஜென்யூன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தாராளமாக அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான கீரைகளோ இல்லை காய்கறிகளோ நீங்கள் வாங்கலாம். அதில் அந்த கீரைகள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, பூச்சி அடிக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்கன்னா அது ஒரு செயற்கையான ஃபெர்டிலைசரை போட்டு நம்ம அந்த மாதிரி அதை கொண்டு வரலாம். அதுதான் நல்ல கீரை அப்படின்றது சில தரப்பு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா அது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் சாத்தியமாகும். அப்படி வருதுன்னா அந்த பர்டிகுலர் பூச்சிங்கிறது அந்த கீரை நம்ம பூச்சி மருந்து அடிக்காத பட்சத்தில் மட்டும்தான் அது அங்கே முட்டையிடுறது எல்லாமே பண்ண முடியும். பட் ஃபெர்டிலைசர் அடிக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீரைகளில் முட்டை கண்டிப்பாக காணப்பட முடியாது. கீரையை நல்லா ஒரு மருந்து அடித்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கீரை பார்க்க ரொம்ப கண்ணுக்கு அழகாக இருக்கும். கண்ணுக்கு அழகானது எதுவுமே நம்ம நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூம் பண்ணிக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல வாங்குகிறோம் அவங்க முழுக்க நல்லபடியாக அதை ஒரு நேச்சுரலாக கொண்டு வராங்களதை நீங்கள் பாருங்கள். இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வாங்கி கன்சியூம் பண்ணலாம். நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள். கீரைனா கால்சியம், அயன், புரோட்டீன், இது மூணும் அதில் கிடைக்குது. சில வைட்டாமின்ஸும் அதில் கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது நேச்சுரல் ஃபார்மிங்கில் மட்டும்தான் சாத்தியமாகும். நார்மலான அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது அதாவது செயற்கை விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க என்ன உரத்தை போடுறாங்களோ அந்த உரத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் அது கொண்டு வருமே தவிர இயற்கையாக இந்த பொருளில் இதுதான் இந்த சத்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சத்து பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். நான் கீரை சாப்பிட்டேன்னு இந்த சத்து கீரையில் இருக்கே எனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது இயற்கை விவசாயத்தின் மூலமாக விளைஞ்ச ஒரு விளைச்சல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர செயற்கையாக விளைஞ்ச விளைச்சலில் உங்களுக்கு சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது. அதை பற்றி நீங்கள் பல வீடியோக்களில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த மாதிரி தகவல்களுக்கு நீங்கள் தட்டான் இயற்கை பண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
எங்களோட இயற்கை விவசாயத்தை பற்றியான அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே நாங்கள் இதில் போஸ்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.